எல்லோருக்கும் வணக்கம். கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கே போகாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் என் லட்சியம். இந்த நிஃப்டி இன்னைக்கு பண்ணின வேலை என்னன்னா, 200 பாயிண்ட் இறங்கினதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு 200 300 பாயிண்ட் கீழே போயிட்டு அப்புறமா திரும்பி மேலே வந்திருக்கலாம்ல. அது வேலை வெட்டியே செய்யக்கூடாது, நம்மளுக்கும் லாபம் தரக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் க்ளோசிங் டைமில் பார்க்கும்பொழுது மார்க்கெட் ரெக்கவரி ஆகி வெறும் 35 பாயிண்ட்ஸ் தான் ப்ளஸ். இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே இந்த வருஷத்தில் எத்தனை முறை கீழே இறங்கிட்டு சம்பாரிச்சு கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். 1 2 3 4 5 6 7 முறை கீழே இறங்கிட்டு திரும்பி மேலே ஏறினது வந்து ஒரு 300 பாயிண்ட்டு, 1000 பாயிண்ட்டு, 300 பாயிண்ட்டு, 300 பாயிண்ட்டு, ஒரு 500 பாயிண்ட்டு, ஒரு 200 பாயிண்ட்டு, அப்புறம் ஒரு 800 பாயிண்ட்டுலாம் ஒவ்வொரு முறையும் விழுந்து விழுந்து சம்பாரிச்சு கொடுத்துருக்கு. அப்போ இன்னைக்கும் வந்து மார்க்கெட் ஒரு 400 பாயிண்டாக கீழே விழுந்துட்டு அப்புறம் மறுபடியும் அடுத்த சில நாட்களில் சம்பாரிச்சு கொடுத்துருக்கலாம்ல. ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்சவங்க அப்படின்ற மாதிரி அதை இன்னைக்கு கெடுத்து விட்டாங்க. ஸோ 200 பாயிண்ட் இறங்கின மார்க்கெட் இன்னைக்கு ஒரே நாளில் மறுபடியும் 200 பாயிண்ட் ரெக்கவரி ஆகி 35 பாயிண்ட்ஸா மைனஸ் அப்படின்னு ஆயிருக்கு. ஸோ இன்று போய் நாளை வா அப்படின்ற மாதிரி இன்னைக்கே நம்ம எல்லாருமே மைண்டை செட் பண்ணி இருந்திருக்கலாம். ஓகே, மறுபடியும் பியர் மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகுது நிஃப்டி அப்படின்ட்டு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே போயிருந்தா. ஆனால் கீழே இறங்கி 200 பாயிண்ட் ரெக்கவரி ஆனதுனால இன்றைய க்ளோசிங் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் மேலே தான். ஒருவேளை இன்னைக்கு அன்பாக ட்ரம்ப் அவர்கள் நாளைக்கு பேசி நம்ம மார்க்கெட்டை மறுபடியும் மேல் நோக்கி ஏற்றி விட்டாங்கன்னா கோடி கும்பிடுறா சாமி. இந்த நேரத்தில் சல்லியா நொறுக்கிட்டாங்க அப்படின்னு இன்றைய முக்கிய செய்தியில பாத்தீங்கன்னா, கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற பெரிய வியாபாரம் கொண்ட பங்கு இன்னைக்கு மிக மோசமா கீழே விழுந்திருக்கு. அதாவது 2025 எவ்வளவு மோசமா ஒஸ்ட் கேஷா கிராஷ் ஆச்சு தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா 17% என்பது கிராஷ் ஆயிருந்தது. அதுக்கப்புறம் ரெக்கவரி ஆகிட்டா. அதுக்கப்புறம் பெருசாக இந்த பங்கு 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கீழே கிராஷ் ஆகவே இல்லை. இந்த 2026 எவ்வளவு மோசமாக கிராஷ் ஆச்சு வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே 17% இந்த 2026 கீழே விழுந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி ஆனாலுமே போன வருஷம் ஒரு ரேலி கொடுத்த மாதிரி பெரிய ரேலி என்பது கொடுக்கல. ஸோ மறுபடியும் கீழே விழுந்தா மறுபடியும் மேல் நோக்கி ஏறிடுச்சு. மறுபடியும் இன்னொரு முறை ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியாவாக எவ்வளவு சரிவடைந்தது இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்னா 12% கீழே விழுந்தான். 12% கீழே விழுந்தனையுமே மறுபடியும் மேல் நோக்கி ஏறிவிட்டது இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். பட் இன்றைய தேதியில அந்த பங்கினுடைய Q1 ரிசல்ட் சீசன் டைம்ல எவ்வளவு மோசமாக கீழே இறங்கியுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரும் எதிர்பார்க்காத அளவுன்ட்டு கிடையாது. அதே 17%. 2025 இதே மாதிரி 17% இறங்கிட்டு தான் ஒரு ரேலி கொடுத்தான். இந்த 2026 ஒரு முறை 17% இறங்கிட்டு பெருசா ரேலி கொடுக்கல, பட் இழந்ததை மீட்டெடுத்தான். இந்த முறை இவங்களுடைய ஷாக் ஒரே நாள்ல அப்சர்வ் ஆகுதா? Q1 ரிசல்ட் சீசனுடைய முடிவுகள் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் வீழ்ச்சி, அடுத்தடுத்த நாட்களில் அப்படியே ஒரு மாசம் அப்படியே நிலையா நின்று அதுக்கப்புறம் ஏதாவது ஷாக் அப்சர்வ் பண்ணுதா அப்படின்றது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இதுதான் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்னுடைய செய்தி. அதே மாதிரி சென்கோ கோல்டு அப்படின்ற பங்குமே சல்லியா நொறுக்கி இருக்காங்க. சமீபத்தில் தான் ஒரு நம்பிக்கை என்பது பறந்தது. அதாவது கல்யாண் ஜுவல்லரி பயங்கரமான லாபத்துக்கு ரேலி ஆகி மேலே வந்தான். அந்த சமயத்தில் தான் இந்த சென்கோ கோல்டு ஏறிச்சு. அப்போ இவனும் கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்னு கோல்டு ஸ்டாக்ஸ்ல பணம் போட்டு வச்சவங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சென்கோ கோல்டு இன்னைக்கு கும்பா பாட்டு பாடியதன் காரணமாக அது கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை டச் பண்ணியிருக்கு. இப்பவே கண்ணை கட்டுதே ஆண்டவா, இன்னும் நம்ம நிலைமை என்னாகுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பல்வேறு முக்கியமான பங்குகள். HDFC பேங்க் ஒரு ஒன் ஆஃப் த டாப் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு. அவன் என்னடான்னா HDFC பேங்க் வந்து 52 வீக் லோவில் வந்து கீழே விழுந்து கிடக்குது. இந்த வருஷத்தில் இதே லோவில் இருந்து தான் 2 முறை ஜம்ப் அடிச்சான். இந்த 3வது முறை என்ன பண்ண போறான்னு தெரியல. எப்ப நீ 2 தடவை ஏறினவன் 3வது தடவை இன்னும் ஒரே ஒரு முறை நீ 850 ரூபா வந்து பாரு, கையெடுத்து கும்பிட்டு எத்தனை பேர் லாபத்தை புக் பண்றாங்கன்றத மட்டும் நீ பாரு அப்படின்றதான். அதாவது நிறைய பேர்த்துக்கு இப்ப கன்ஃபியூஷன் இருக்கும். HDFC பேங்க்ல லட்சம் கோடியில எல்லாம் பிக்சட் டேர்ம் டெபாசிட் போட்டிருப்பாங்க, அவன் மூலியமாக வட்டி வரும் அப்படின்ட்டு.
ஸோ அப்போ வட்டி கொடுக்கக்கூடிய இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்னுடைய ஷேர் விலை கீழே விழுந்து கிடக்கிறதுனால சில பேர்த்துக்கு தடுமாற்றம் வரும். அட என்னடா இந்த பங்கு நல்லா இருந்தால் தானே நம்மளுக்கு வட்டி வந்து சேரும், அவனே கீழே விழுந்து கிடக்கிறான், அப்போ கம்முனு எஃப்டியை கொடுத்துட்டு ஸ்டாக் எடுத்து வச்சுட்டா கூட அதை விட அதிகமாக வருமானம் வருமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சு பார்ப்பாங்க. ஆனால் யாருமே அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா பேங்க் எஃப்டி என்பது நிலையானது. ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஆசை காட்டி மோசம் பண்ற மாதிரி ஒரே சப்போர்ட் லெவல்ல ஏற்கனவே ஒரு முறை ஏறி இருந்திருக்கலாம், இன்னொரு முறையும் ஏறி இருந்திருக்கலாம். ஆனால் இந்த முறை ஏறணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா? தெரியாது, யாருக்குமே தெரியாது. நம்ம கண்ணை கட்டுற மாதிரி இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் இந்த விஷால் மெகா மார்ட் அப்படின்ற பங்கு அதனுடைய லாபமும் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 259 கோடி லாபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் நஷ்டம் செய்யக்கூடிய ஷேர் கிடையாது. இருந்தாலும் பாவம் இந்த விஷால் மெகா மார்ட் அப்படின்ற பங்கை கொண்டு போய் தன்னுடைய லோ, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் லோ பிரைஸ்லேருந்து கொஞ்சம் ஒரு தடவை நல்லபடியாக பிக்கப் ஆயிருந்தான், இரண்டாவது சிறிய அளவில் பிக்கப் ஆயிருந்தான், இனி இந்த மூன்றாவது முறை என்ன செய்ய போகிறது? இதுல இந்த ஆப்கான்ஸ் இன்ஃப்ரா அப்படின்ற பங்கினுடைய லாபம் குவார்டர்லி ரிசல்ட்ஸ்ல ஒரு வேளை லாஸ் மேக்கிங் ஆகியது பண்ணிட்டான்னா கிடையாது. இத்தனைக்கு போன குவார்டர்ல லாஸ் பண்ணியிருந்ததை இந்த குவார்டர்ல லாபம் 30 கோடி அப்படின்னு லாபத்துல தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. இருந்தாலும் இந்த ஷேர் இதெல்லாம் முதலே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க போல, இந்த பங்கு எப்படியும் கும்பா பாடும் அப்படின்ற ஒரு காரணத்தினால 600 ரூபாய்க்கு வித்து விட்டு அது இப்ப 267 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகுது என்னன்றது தெரியல. பட் லாஸ் மேக்கிங்ல இருந்து இந்த குவார்டர்ல ப்ராஃபிட் மேக்கிங்காக திரும்பிய பங்குகள்ல இந்த ஆப்கான்ஸ் இன்ஃப்ரா என்பது இருக்கு. போன முறை என்ன பண்ணியிருந்தா, போன ரிசல்ட் சீசன்ல 260 ரூபாயிலிருந்து 340 வரைக்கும் போயிருந்தான். இப்ப இந்த ரிசல்ட் சீசன்ல லாபம் என்று ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. இனி ஏதாவது பிக்கப் ஆகுமா? தன்னுடைய பழைய சமீபத்திய ஹை வந்தாலும் சரி, அல்லது ஒரு ஆல் டைம் ஹைக்கு திரும்பி வந்தாலும் சரி, அல்லது 2026க்கு ஒரு மாதத்திற்கு முன்னாடி, அதாவது 2025 ஆல்மோஸ்ட் டிசம்பர் மாசத்துல இருந்த ஹை பக்கத்துல திரும்பி வந்தாலும் சரி, அல்லது இந்த வருஷத்தினுடைய ஹை, இந்த மூணுல ஏதாவது ஒன்றை வந்து தொட்டினாலும் உனக்கு கோடிக்கு புண்ணியம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஷேரை வச்சிருக்கிறவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் இது சமீபத்தில் தான் வந்த பங்கு அப்படின்றதுனால பெரிய அளவில் தகவல்கள் இல்லை. ஒரு முறை 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து 30% என்பது வீழ்ச்சி அடைஞ்ச பிறகு மறுபடியும் மேலே ஏறி இருக்கு. இந்த முறை எவ்வளவு தூரம் கீழே சரிவடைஞ்சிருக்கு தற்போதைய நிலைமையில அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, தன்னுடைய 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்ல இருந்து 23% என்பதுதான் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி 30% இறங்கிட்டு ஏறினா, இந்த தடவை நாங்கள் லாபமெல்லாம் பண்ணியிருக்கோம், பார்த்து இங்கிருந்தே திருப்பி விட்டா நீங்க என்ன குறைஞ்சா போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி பல பேர் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. வட போச்சே அப்படின்ற மாதிரி சமீபத்தில் பல்வேறு பங்குகள் கீழிருந்து மேலே உச்சத்துக்கு வந்து விட்டன. அப்படி என்னையா செக்டர் நீங்க ஒரு உதாரணத்துக்கு தீப் இண்டஸ்ட்ரீஸ், டிசிபிஎல் பேக்கேஜிங்ன்ற ஷேர்கள்லாம் நம்ம எடுத்து பார்க்கும் பொழுது, இது போன்ற பங்குகள்லாம் ஒன்னா நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு திரும்பி இருக்கான், அல்லது பொதுவாகவே லாபம் செய்யக்கூடிய பங்குகளா இருக்கு. இப்ப டிசிபிஎல் பேக்கேஜிங் அப்படின்றது பார்க்குறோம், அது 38 கோடி சமீபத்திய ஜூன் குவார்டர்ல ரிசல்ட் அப்படின்றது வெளியிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம போய் தீப் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற பங்கை பார்க்குறோம், அவங்களும் 89 கோடி லாபம் அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. அது சமீபத்தில் எந்த குவார்டர்லையும் செய்யாத ஒரு லாபம். அதுவும் இல்லாமல் இந்த பங்கு வந்து லாஸ் மேக்கிங் டு ப்ராஃபிட் மேக்கிங்னு திரும்பிய பங்கு, நஷ்டத்திலிருந்து லாபத்துக்கு திரும்பிய பங்காக உள்ளது. ஆக மொத்தம் இந்த இரண்டு பங்குகளுமே தன்னுடைய பழைய ஹையை வந்து திருப்பி பிடிச்சிருக்கான். எதுப்பா உங்களை 2000 4000 வந்திருக்கானுங்க, 3 மாசத்துல பணத்தை டபுள் பண்ணி விட்டுருக்கான் இந்த டிசிபிஎல் பேக்கேஜிங். இந்த தீப் இண்டஸ்ட்ரீஸ்மே வந்து 300 ரூபா ரேஞ்சில இருந்து 690 ரூபா, இவனும் வந்து பணத்தை என்பது டபுள் பண்ணி விட்டுருக்கான். அப்படி என்னப்பா நீங்க எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே டிஃப்ரெண்டான இண்டஸ்ட்ரீஸ் தான். இந்த தீப் இண்டஸ்ட்ரீஸ் என்பது ஆயில் எக்யூப்மெண்ட் அண்ட் கேஸ் ஃபீல்ட் சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த டிசிபிஎல் பேக்கேஜிங் என்பது பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றதெல்லாம் இருக்கு. இவங்களுடைய காம்படிட்டர் இபிஎல், அதுவும் பேக்கேஜிங்ல தான் இருக்கு. அதனுடைய சார்ட் பார்க்கும் பொழுது அந்த இண்டஸ்ட்ரியே ஓரளவுக்கு இப்போ சமீபத்தில் வந்து தன்னுடைய பழைய ஹை பக்கத்தில் தான் இருக்கான். பட் இண்டஸ்ட்ரி லீடர் இபிஎல் இன்னும் ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணல. பட் இந்த டிசிபிஎல் பேக்கேஜிங் அப்படின்ற பங்கை நம்ம போய் எடுத்து பார்த்து அதனுடைய சார்ட் பார்க்குறோம். அவனுக்கு ஒரு யோகம் பாருங்க, 2000 ரூபாய் வந்து 4000 ரூபாய்ன்னு மாற்றி விட்டுருக்கான். இது போக சமீபத்தில் இறங்கி கிடக்கக்கூடிய இந்த டெல்டா கார்ப், ராலிஸ் போன்ற பங்குகள்லாம் லாபம் செய்யக்கூடிய பங்குகளா அப்படின்னா, ஜூன் குவார்டர்ல லாஸ் மேக்கிங்க்கு அப்புறம் ப்ராஃபிட் மேக்கிங்னு இந்த ராலிஸ் இந்தியா ரிசல்ட் கொடுத்துருக்கு.
அதுக்கப்புறம் இதனுடைய கதை என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்படித்தான் லாஸ் மேக்கிங் டு ப்ராஃபிட் மேக்கிங்னு ரிசல்ட் கொடுத்த தீப் இண்டஸ்ட்ரீஸை தூக்கி மேலே குறைச்சிட்டாங்க. ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான செக்டர் அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த ரேலிஸ் இந்தியா என்ன செக்டர் அப்படின்றத நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது இருக்கக்கூடியது ஆக்ரோ கெமிக்கல்ஸ் அப்படின்ற ஒரு செக்டரில் இருக்கு. தம்பி நீ இருந்தாதான் நாங்கள் சாப்பாடே சாப்பிட முடியுன்ற நிலைமை இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இது தற்போது கீழே தான் இருக்கு. இது மேலே போக போகிறதா அல்லது கீழே போக போகிறதா என்பது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இதே மாதிரி தான் அந்த டெல்டா கார்ப் அப்படின்ற பங்கு, இவனு ஒரு காலத்தில் 400 ரூபாய் பக்கம் இருந்த ஒரு பங்கு தான் சமீபத்தில் 60 ரூபாய்ன்னு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நீங்க இது லாபம் செய்யக்கூடிய ஷேரா அல்லது நஷ்டம் செய்யக்கூடிய ஷேரா அப்படின்னு பார்த்தா வச்சாயா பெரிய ஒரு கும்பாவா இத்தனை குவார்டர்களாக லாபம் 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 லாபம்னே காமிச்சுக்கிட்டு இருந்துட்டு இப்போ மொத்தமாக ஒரு 213 கோடி என்பது நஷ்டம்னு காட்டுறாங்க. எதுக்காக இவ்வளவு? ஏதாவது டாக்ஸ் சம்பந்தமாக பண்ணியிருக்காங்களா என்ன அப்படின்னா நம்ம போய் டீட்டெயில் எடுத்து பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஸோ ஜிஎஸ்டி இந்த டெல்டா கார்ப் அப்படின்ற ஷேரில் விளையாண்டுருச்சு அதனுடைய வாழ்க்கையில். ஜிஎஸ்டி ப்ரொவிஷனுக்காக பணத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதனால தான் 213 கோடி தற்போது நஷ்டம் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்கு. பாவம். ஸோ இந்த 2 பங்குகளுக்கு என்னைக்கு ஒரு ரிவர்சல் கிடைக்கும் அப்படின்னு ஷேர் ஹோல்டர்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியலையே ஆண்டவா அப்படின்ற மாதிரி. பவர் செக்டர் என்பது ஒரு ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு செக்டர் தான். பவர் ஜென்ரேஷன் செக்டர் எல்லாமே ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு செக்டர் தான். அந்த செக்டரை சார்ந்த 2 நிறுவனங்கள், நவா லிமிடெட் அப்படின்ற பங்கு, அவனும் கரெக்டாக 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். பழைய ஹையை வந்து இது வரைக்கும் 3 தடவை தொட்டு பல ஷேர் ஹோல்டர்ஸை காப்பாற்றி விட்டுருக்கான். இப்போ 4வது முறை என்ன பண்ண போறான்னு தெரியல. அதே மாதிரி இந்த எஸ்ஜேவிஎன் லிமிடெட்னு பவர் செக்டரை சார்ந்த பங்கு தான். அவன் இது வரைக்கும் ஒரு தடவை கூட காப்பாற்றி விட்டுல. 2024 உழுகிறவன் ஒரு தடவை கூட அவன் வந்து தன்னுடைய பழைய ஹை இன்னும் டச் பண்ணல. இனி பழைய லோக்கு போக போறானா இல்லை என்ன செய்ய போறான் அப்படின்றது தெரியல. ஆனா இன்றைய தேதியில இந்த எஸ்ஜேவிஎன் ரிசல்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 225 கோடி லாபம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அது அவங்க எப்பவுமே செய்யக்கூடிய ஒரு லாபம் தான். இந்த நவா லிமிடெட் இன்னும் ரிசல்ட் என்பது வரல. கடைசியாக 136 கோடி லாபம்னு மார்ச் குவார்டர்ல சொல்லியிருக்காங்க. ஸோ தற்போதைக்கு பவர் செக்டர்ல ரொம்ப ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய பங்கு தான். ஆனால் இன்னமும் தன்னுடைய பழைய ஹைக்கு வரவில்லையே அப்படின்ற மாதிரி இந்த நவா லிமிடெடும் இன்னும் பழைய ஹைக்கு வந்து சேரல. அதே மாதிரி இந்த எஸ்ஜேவிஎன் பழைய ஹைக்கு வந்து சேரல. என்ன ஒரு கொடுமை பார்த்தீங்களா? ஆனா ஒன்று, லாபம் செய்யக்கூடிய பங்குகள் என்னைக்காவது ஒரு நாள் மேல் நோக்கி வரும் பொழுது அன்னைக்கு நம்ம அந்த செய்திகளை கவர் பண்ணித்தான் ஆகணும். அது என்னைக்கு இவனுங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது என்பது ஆண்டவனுக்கே வெளிச்சம். டெய்லி கத்தி மேல நடக்கிறது மாதிரியே இருக்கு நம்ம பொழப்பு. ஷேர் மார்க்கெட்ல பணத்தை போட்டு இந்த ஜீனா சீகோ லைஃப் கேர் அப்படின்ற பங்குல ஏதோ ஒரு குரூப் பயங்கரமான வால்யூம் சில நாட்கள்ல பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமான பணம் என்பது போட்டிருக்காங்க ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் அந்த ஸ்டாக்கை வித்திருக்காங்க. ஆக மொத்தம் திடீர்னு இன்ட்ரெஸ்ட் என்பது அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல வந்திருக்குது ஜீனா சீகோ லைஃப் கேர் என்பது. ஆனால் இன்றைய தேதியில் போய் எடுத்து பார்க்கும் பொழுது அது 52 வீக் லோ அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி அடுத்தது இந்த பங்கினுடைய நிலைமை என்னாகும்? தற்போதைய வீழ்ச்சி வந்து 800 ரூபாயிலிருந்து தற்போது 500 ரூபாய்னு வந்திருக்கக்கூடிய இந்த ஜீனா சீகோ லைஃப் கேர் அப்படின்ற பங்குல அடுத்ததாக என்ன நடக்கும்னு பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி, அப்படித்தான் ஏதாவது லாஸ் மேக்கிங் கம்பெனியா பயங்கரமா சரிஞ்சிட்டானா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு லாஸ் மேக்கிங்கே இல்லை. 66 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் 1 இயர் லோ பிரைஸ் அப்படின்றதுல இந்த ஜீனா சீகோ லைஃப் கேர் என்பது நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் கிளீன் சயின்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற பங்குமே ஒரு 52 வீக் லோ அப்படின்ற பிரைஸ்ல கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்கு தான். இந்த பங்குல என்ன ஒரு செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 23வது ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் வரக்கூடிய 12 செப்டம்பர் சாட்டர்டே நடக்க போகுது அப்படின்ற ஒரு தகவல். இந்த கிளீன் சயின்ஸ் டெக்னாலஜி ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு அப்படின்னா எஸ், இந்த ஜூன் குவார்டர்ல 73 கோடி லாபம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எப்போ ஒரு முறை 74 கோடி லாபம் என்பது ரிசல்ட் கொடுத்துருந்தாங்க. அதுதான் உச்சபட்சமா இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய 73 கோடி என்பதுதான் செகண்ட் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சமீபத்திய 2-3 வருஷத்துல வந்திருக்கு.
இந்த கிளீன் சயின்ஸ் டெக்னாலஜியில் திடீர்னு மார்க்கெட்டில் எப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது போன வருஷம் செப்டம்பர் 2025 ஏகப்பட்ட பேர் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் கும்பா குட்டின்னு சொல்லி வித்து விட்டவங்களுடைய கணக்கு தான் கரெக்டாக இருந்திருக்கு. ஏன்னா அவ்வளோ பெரிய வால்யூம் நடந்த பின்பு இந்த பங்கு என்பது சரிவடைந்து விட்டது. சமீபத்தில் யாருமே இதில் இன்னும் பெருசாக வாங்கின மாதிரி அக்குமுலேஷன் என்பது பண்ணல. இன்றைய தேதியை பொறுத்த வரைக்கும் இந்த பங்கு லாபம் செய்யக்கூடிய பங்காகவும், அதே சமயம் 52 வீக் லோவில் வந்து விழுந்திருக்கக்கூடிய பங்காகவும் இந்த கிளீன் சயின்ஸ் அப்படின்ற ஒரு பங்கு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இவங்களுடைய ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் 12 செப்டம்பர் வருது அப்படின்ற ஒரு மிக முக்கியமான தகவல். பல்லு வலின்னு வந்துட்டா நம்ம பல் டாக்டர்கிட்ட போகிறோம். ஆனால் அந்த பல் டாக்டருக்கே பல்லு வலி வந்துட்டா அவர் எங்கே போவார் அப்படின்ற மாதிரி இந்த லக்ஷ்மி டென்டல் ஷேர் இப்படி ஒஸ்ட்டாக வந்து கீழே விழுகுன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு காலத்தில் இந்த ஸ்டாக் என்பது 600 ரூபாய் பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருந்த பங்கு மிக வேகமாக 300 ரூபாய் நோக்கி சரிவடைஞ்சாலும் மறுபடியும் ஏறுவதும் இறங்குவதுமா சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்த பங்கு. அப்புறம் என்னமோ தெரில 300 ரூபாயில் அவன் பிக்கப் ஆகவே இல்லை. அப்படியே பிக்கப் ஆகாமல் கீழே விழுந்தவன் 150 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 300 ரூபா வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இப்போ 200 ரூபாய் அப்படின்னு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. இந்த லக்ஷ்மி டென்டலை பொறுத்த வரைக்கும் இப்போவும் அது லாபம் செய்யக்கூடிய பங்காக தான் இருக்கு. 10 கோடி அதனுடைய லாபம் அப்படின்னு ரிசல்ட் வெளியிட்டு இருக்காங்க சமீபத்திய குவார்ட்டர்ல. இதுக்கு முன்னாடி 48 கோடிக்கு விற்பனை ஆகிட்டு இருந்தது, இப்போ 75 கோடி. ஸோ ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸில் குறிப்பாக நம்மளுக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்ற எந்த விஷயம் எடுத்துக்கிட்டாலும் சரி, பல்லிலிருந்து ஆரம்பித்து பெரும்பாலும் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸில் பல்வேறு பங்குகள் மேலே தான் வந்திருக்கா, அதாவது லாபத்தை கொடுக்கும்படியாக இருந்திருக்கு. ஆனால் இந்த லக்ஷ்மி டென்டல் 10 கோடி இது ரிசல்ட் காமிச்சுமே இந்த பங்கு பாவம் 200 ரூபாய் என்று ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி ட்ரேட் ஆகிக்கிட்டுமே இந்த பங்கினுடைய பிரைஸ் டு புக் வேல்யூ இப்போ இருக்கக்கூடிய விலை அதனுடைய சொத்து மதிப்புக்கு கணக்கிடும் பொழுது இன்னுமே 4.5 மடங்கு அதிகமாக ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஏங்க இந்த ஷேர் மேலே ஏறலினா உடனே போய் காரணத்தை தேடுவாங்க. அப்படி தேடும் பொழுது பிரைஸ் டு புக் வேல்யூ எல்லாம் இன்னும் 4.5 இருக்கு, சீப் ஆகணும்பாங்க. ஏங்க ஏற்கனவே இந்த ஷேர் வாங்கினவங்க வாயே திறந்து பேச முடியாத அளவுக்கு பாவம், பல்லு வலினால் இல்லை, பட் சோகத்தினால பேசாமல் அமைதியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 600 ரூபாயிலிருந்து 200 ரூபாய்க்கு வந்து விழுந்திருக்கு. இன்னும் இது கீழே போய் வேல்யூவேஷனோட மேட்ச் ஆகணும்னா ஆண்டவா. இந்த டிரான்ஸ்ரெயில் லைட்டிங் அப்படின்ற பங்குமே ஒரு காலத்தில் ரொம்ப ஃபோக்கஸில் இருந்த பங்கு தான் ஸ்டாக் மார்க்கெட்டில். அப்புறம் அது மறுபடியும் தன்னுடைய ஐபிஓ விலை பக்கத்தில் என்ன வீழ்ச்சி அடைஞ்சு கீழே வந்துச்சோ அதே 400 ரூபா ரேஞ்சுக்கு மறுபடியும் வந்து விழுந்திருக்கு. வேறு என்ன ஸ்டாக் மார்க்கெட்டில் செய்திகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வீக்கான மார்க்கெட்டில் ஏதோ ஒரு 0.5%, 1%, 1 லட்ச ரூபா போட்டோம், ஒரு 500 ரூபா இன்னைக்கு நட்டமாக இருக்குது, 1000 ரூபா நஷ்டமாக இருக்குன்னா அது ஒரு நார்மலான விஷயம். இல்லை 1 லட்ச ரூபா போட்டதில் 2000 4000 காணோம் இன்னைக்கு வீக்கான மார்க்கெட்லன்னா அது வந்து ஒரு அப்நார்மலான விஷயம். இந்த நேரத்தில் வேற என்ன பங்குகளில் செய்தி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஎன்ட் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான பங்கு. அவன் ஏறினப்போ ஒரு காலத்தில் 600 to 2400 வரைக்கும் போயிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ வெறும் 840 தன்னுடைய 2022 லோவில் சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்படித்தான் இது ஒரு கும்பா குட்டி ஸ்டாக்கானா கிடையாது. அது வந்து லாபம் செஞ்சு கொண்டு இருக்கா. 109 கோடி லாபம் அப்படின்னு இந்த குவார்ட்டரில் ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஆனால் அந்த ஷேரினுடைய விலை 2022 லோவில் இருக்குது. இனி என்ன ஆக போகிறான்னு தெரில. அதே மாதிரி தான் இந்த ஆர்கேன் கெமிக்கல் அப்படின்ற பங்குமே 1 இயர் லோ பிரைஸ் பக்கத்தில் ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்றது இந்த 2 பங்குகளை பற்றிய ஒரு செய்திகள். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக எனக்கு மகிழ்ச்சியா. ரொம்ப நன்றி, வணக்கம்.